இன்றைக்கி என்ன மினி விலாகுன்னு வந்து பார்க்கலாங்களா? இது நேற்று எடுத்த வீடியோ. நேற்று சனிக்கிழமை தை மாத சஷ்டி விரதம். இங்கே எங்கள் ஏரியாவில் லைட்டாக மழை இருந்துக்கிட்டு இருக்குங்க காலையிலேருந்து. இந்த குளிர்லேயும் மழையிலையும் வந்து எழுந்திருக்கவே முடியல. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சேன், சனிக்கிழமை இல்லைங்களா. சரி இன்றைக்கி வந்து பசங்களுக்கும் ஸ்கூல் லீவு தான். இன்றைக்கி லஞ்ச் மதியம் வந்து சூடாக செஞ்சு கொண்டு போய் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறனாலே கொஞ்சம் அலட்சியமாக காலையில் வந்து எழுந்திருக்கல. ஒரு 7 மணி போல் தான் எழுந்திருச்சு. அவங்களுக்கு டிஃபன் தோசை மட்டும் சுட்டு கொடுத்து அவங்களுக்கு ஆஃபீஸ் அனுப்பி விட்டுட்டு வழக்கம் போல் நம்மளுடைய ரொட்டீன் வந்து போயிட்டு இருந்தது. இன்றைக்கி சஷ்டி வேறு, அதனால் இன்றைக்கி தான் வந்து வீடு வந்து தொடச்சேன். நேற்று வெள்ளிக்கிழமைக்கு முத நாளே வந்து வீடு தொடச்சாச்சு. சஷ்டியாக இருக்கிறதுனால வேறு வழியில் இன்றைக்கி தான் வந்து துடைக்கிற மாரி இருந்தது. வீடெல்லாம் துடைச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதிய சமையல் வேலையை வந்து பண்ணேன். காலையில் எழுந்திரிச்சு சமையல் வேலையை முடிக்கணுமேன்ட்டு நேத்தியே வந்து கொத்தரங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி அப்புறம் காலையில் எழுந்திருக்க முடியல, மதியமாக தான் அதை வந்து சமைச்சேன். கொத்தரங்காய் பொரியல் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பேட்டு வத்தல் வந்து வறுத்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். தொட்டுக்க வேறு எதுவும் வந்து செய்யலை. தயிர் இருக்குது, அப்புறம் இந்த நாள் வச்சு கொஞ்சம் காரக்குழம்பு இருக்குது, அதோடு வந்து விட்டாச்சு. காலையில் டிஃபன் தோசை தான் வந்து பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொத்தரங்காய் பொரியலில் வந்து சாதம் போட்டு கிளறி அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணணும். அந்த பொரியலில் கொஞ்சம் வச்சுட்டேன், தயிர் சாதம் கொஞ்சம் கிளறி வச்சுருக்கிறேன், ஊறுக்காய் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான். நான் காலையில் வந்து சாப்பிடல. அந்த கலர்ன சாதமே கொஞ்சம் வச்சு நானும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொண்டு போய் லஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். காலையிலேருந்து இப்போ கிளம்புற வரைக்குமே லைட்டாக தான் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலே தாங்க கொஞ்சம் மழை நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. மழை வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க.